இவ தானே சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிருக்கா, இந்த சீசன் ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிருக்கா, மக்கள் இவளை தானே கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு ஒன்று கோவம் வரும். அரோரா மாதிரி ஆளுங்களுக்கு, திவ்யா மாதிரி ஆளுங்களுக்கு, சபரி மாதிரி ஆளுங்களுக்கு. விக்ரம் வந்து கொஞ்சம் கோழை தான், மேபி அந்த கோழைனால அவனுக்கு பயம் இருக்கலாம், ஓகேவா? அப்படி இருக்கும்போது திவ்யாவும் பயந்தாங்கொழி கோழை தான். ஆனால் திமிர் அப்படின்ற இடத்துல சபரியும் அரோராவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி எல்லாரும் எழுந்து நின்ன இடத்துலையுமே அரோராவும் திவ்யாவும் எழுந்து நிற்கல. அமித் வந்து எழுந்துக்கலாமா வேணாமா அந்த டைலமோலே இருந்தால்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அமித் பாருவுக்கு சப்போர்ட்லாம் இல்லை. நான் இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேக் வச்சிருக்கேன்னா அந்த டேக் ஒவ்வொரு இடத்துல ஒருத்தர் ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டில் இப்போ அமித் உட்காந்த வரைக்கும் அவன் ஒரு அம்மிக்கல்லாம் அவன் நகர, இந்த அம்மி எவ்வளோ அடித்தாலும் நகராது அப்படின்ற மாதிரி நேத்துமே அவன் அந்த இவ்வளோ உண்மை தெரிஞ்சோ வெளில போய் உள்ளே வந்த அப்புறமா அந்த அம்மி நகராம தான் அந்த இடத்துல உட்காந்து இருந்திருக்குன்னு சொன்னால் அதுதான் அவன் வந்து பாரு கூட சேர்ந்து இருக்கா மாதிரி நடிச்சான். ஏன்னா இல்லைனா அவன் வெளில போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். அப்போ பாரு மேலே தான் கேம் போகுதுன்னு வெளில போயிட்டு உள்ளே வந்தோடனே அவன் பாரு கூட சேர பார்த்தான். ஆனால் பாரு ஒரு லிமிட் தான் அவன் கூட வச்சிருந்தா, பெருசாக பழகலை. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி ஒரு அண்ணன் மாதிரி பழகினா, ஃப்ரெண்டு மாதிரி பழகினான அந்த ஸ்பேஸை பாருவும் கொடுத்தா, அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகினாங்க. நல்ல ஒரு மென்டோராக இருக்க மாதிரி அவனும் இருக்கிற மாதிரி நடிச்சான், அவ்வளோதானே தவிர அப்போது அந்த இடத்துல நம்பின பழகினவங்க எல்லாரையும் பாரு நம்பினா. ஆனால் பாரு கிட்ட பேசின எல்லாருமே அவள் பின்னாடி தான், அவளை முதுகில் தான் குத்தினாங்க. ஒன்று அவளை டைரக்டாக தாக்கின விக்ரமோ கனியோ அவளால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் முதுகில் குத்தின சாண்ட்ராவையோ அமித்தையோ வினோத்தையோ கமருதினியோ அவளால் வந்து அதேனா அவள் எதிர்பார்க்காத அந்த அடி விழும்போது, ஏன் பிக் பாஸே அவள் முதுகில் தான் குத்தினாரு அப்படின்னு சொல்லும்போது, எதிர்பார்க்காத அந்த அடினாலேயோ எதிர்பார்க்காத அந்த துரோகத்தினாலேருந்து அவள் வெளியில் போனா அப்படின்னும் போது, அவள் கேமை மிஸ் பண்ணிட்டு போனான்னு நான் சொல்ல மாட்டேன், கேமை விட்டுட்டு போனான்னு சொல்ல மாட்டேன், கேமை பிச்சை போட்டுட்டு போனா மற்றவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவளோட அந்த ராரியல் அது மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். என்ன இருக்கும்னா, நான் வந்து உண்மையாக இருக்கேன், தப்போ சரியா நான் முகத்துக்கு நேராக பேசுகிறேன், என்ன மாதிரியே மற்றவங்க பேசிடுவாங்கன்னு நான் நம்பினல, அதுதான் என்னோட தப்பு அப்படிங்கிறது ரியலாக இருக்கவங்களுக்கான கோவமாகவும் இருக்கும். அதுதான் அவங்களுக்கான ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் இருக்கும்னா அதே தான் பாருக்கும் நடந்தது. அவர் ரியலாக இருந்தா மற்றவங்களே அப்படி நினச்சா, எதிராளி எதிர்த்து நின்று பேசும்போது அவள் பேசிட்டா, விக்ரமோ கனியோ சபரியோ பேசிட்டா. ஆனால் கூட இருக்கவங்க வந்து தன்னை நம்பி தான் பேசுகிறாங்கன்னு இவளும் நம்பி பேசினா, அது சேண்ட்ரா ஆகட்டும் அமித் ஆகட்டும். ஆனால் அவனுங்க இவளை நம்ப வைக்கிற மாதிரி பேசிட்டு பின்னாடி முதுகில் குத்துனாங்கன்னா அதைத்தான் அமித்தும் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது, நேற்று பாரு கமருதின்னு சொன்ன உடனே நீ ஃபர்ஸ்ட் எழுந்து நின்று இருக்கணும்ல. நீ வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது கேக் வாட் எவர் சாப்பிடும்போது பாரு கமருதி இங்கே எழுந்திருக்கணுங்களா, நான் மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன நீ. அப்போ பிக் பாஸ் அந்த வாய்ஸை சொல்லும் போது முதலால நீ இல்லை எழுந்திருக்கணும், நீ எதுக்கு எழுந்துக்கல அப்படின்றதே உன்னோடது சுயரூபத்தை சுயநலத்தை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது, அரோரா அப்படியே கமருதின் லைஃப்காக அவ்வளோ கவலைப்பட்டியேமா, அப்போ அவன் லைஃப் வெளில போயிடுச்சு போகலை அப்படிங்கிறத மீறி அவனை வந்து ஒரு டிசர்விங் கண்டஸ்டண்ட்டாக பிக் பாஸ் சொல்கிறாருன்னா உனக்கே அந்த இடத்துல ஒரு நிற்க முடியல, அவனுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்க முடியல, அவனுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ண முடியல. ஏமா திவ்யா நீ அவ்வளோ நல்ல மாதிரி பேசுவியம்மா, அப்படியே